வணக்கம். உண்மை வெல்லம். நீங்க எங்கேருந்து வரீங்க, என்ன பண்றீங்க? நான் திருவண்ணாமலை மேடம். எங்கள் தங்கச்சி வந்து விழுப்புரம் மாவட்டம் கப்பலாம்பாடிங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்து தான் அவங்க மனநிலை சரியில்லாமல் ஆயிட்டாங்க மேடம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்? குழந்தை பிறந்த பிறகு. முதல் குழந்தையா ரெண்டாவது குழந்தை மேடம். அவங்க வீட்டுக்காரர் கண்ணையே வெட்டிட்டாங்க மேடம். ஏன் அந்த மாதிரி அவங்க மனநிலையில பாதிக்கப்பட்டு அந்த கண்ணே இல்லை மேடம். இந்த கண்ணு இந்த பொண்ணு இந்த பொண்ணு அந்த மாதிரி வெட்டிடுச்சு மேடம். அந்த பக்கம் அந்த கண்ணு இருக்காது. அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணு குழந்தைக்கு இந்த மார்பே இல்லை மேடம். ஏன் அந்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. மார்பு என்னாச்சு? சூடு வச்சுட்டாங்க மேடம். அப்படியே நெருப்பு வாரி மேலே கொட்டிட்டாங்க மேடம். குழந்தை மேலையா? குழந்தை மேலே. என்ன வயசு இருக்கும்போது? ஒரு 3 மாதம் இருக்கும் குழந்தை. இப்போ 12 வயசு ஆகுது. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனோங்க மேடம். குழந்தை மட்டும் தான் காப்பாற்றணும் மேடம். இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனவொடனே எங்கன்னா வெளியே பாம்பாய் போயிட்டாங்க, குஜராத் போயிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி எப்படியோ இட்டுன்னு வந்து கூடியே வச்சுருக்கிறோம் மேடம். ஹாஸ்பிட்டல் போனால் கூட சரி தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க மேடம். உங்களுக்கு எவ்வளோ கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நாங்கள் 4 பேர் மேடம். 4 பெண்களா? 2 பொண்ணு 2 பையன். இப்போ நான் தான் பெரிய பொண்ணு. ஒரு தம்பி செத்துட்டான் ஆக்சிடென்ட் ஆகி. ஒரு தம்பி இருக்கிறான். இது தங்கச்சி லாஸ்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாரா? ஹஸ்பண்டு உயிரே வச்சிருக்கிறாரு மேடம். அப்படியா? அதனால் வந்து இப்போ அவங்க வீட்டுக்காரலாம் வந்து நம்ம பொண்டாட்டி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு யாரும் சேர்த்துக்கல. சம்பாதிக்கிற காசு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாரு மேடம். நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல மேடம். அவர் 10 ரூபா வந்து அவருக்கு கொடுப்பாரு. நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. எங்கள் அம்மா தான் மேடம் 2 பசங்க வளர்த்தாங்க. அந்த 2 பசங்க வளர்த்துட்டும் இங்கே தான் நம்ம உமிக்கின்னு ஒரு ஊரில் 2 பசங்களை நான் தான் ஹாஸ்டலில் சேர்த்துருக்குறேன். அவங்க நேற்று கூட போய் கூட்டின்னு வந்துருக்கேன். அந்த பொண்ணு மட்டும், பையன் மட்டும் இங்கே ஹாஸ்டலில் இருக்கிறான் மேடம். என்ன வயசு பசங்களுக்கு? பையனுக்கு வந்து 14 வயசு, 9வது படிக்கிறான். பொண்ணு வந்து 7வது படிக்குது மேடம். வந்திருக்காங்க கூட. குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லைல்ல? குழந்தைக்கு பாதிப்பு இல்லை மேடம். அந்த பொண்ணு மட்டும் நல்லா கொடுத்துட்டா போதும் மேடம். எங்களுக்கு வேற எதுனா குழந்தைங்களுக்கு அம்மா வாழ்ந்துட்டு போட்டோம். நீங்கள் ஏன் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது இல்லை? இன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு கூப்பிட்டு போகலாம் அன்னைக்கு அப்படி நாங்கள் பேசிட்டு இருந்தோமா, அப்படியே உடனே அந்த நைட்டு வெளியே போயிடுவாங்க. நாங்கள் அப்படியே தேடிப்போம். நம்பர் இல்லை, அது இல்லை, அது பார்க்கல. இப்போ கூட அந்த 2 மேடம் பேசினாங்க. நீ யாரு, என்னையா கேட்குற, நீ என்ன ஊரு, என்னையா அப்படிலாம் பேசுறீங்க? வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. நான் தான் வீடு கொஞ்சம் கட்டியிருக்கிறேன், இன்னும் பூசு வேலை பண்ணலை. அதனால எங்கள் அம்மா இப்போ தான் ஒரு 3 அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? கூலி வேலை தான் மேடம். எங்கள் அப்பா இல்லை மேடம். அப்பா எப்போ இருந்தார்? அவர் இறந்து 10-15 வருஷம் ஆகுது. அப்போ தங்கச்சி வீட்டுக்காரரு? தங்கச்சி வீட்டுக்காரர் எங்கன்னா கொளுத்து வேலைக்கு செஞ்சுட்டு ஆம்பளைங்கள கூட தங்கிக்குவாங்க. அந்த சம்பாதிக்கிற காசு கூட சரியா அவன் தம்பிக்காரன் ஏமாற்றி வாங்கி வச்சுக்கிறான் மேடம். அவன் தம்பிக்காரன், அவங்க மாமன் எல்லாம் ஒரு 10,000 ரூபாய் போடுறா, நான் அப்புறம் தரேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு இடம் இருக்குது மேடம். ஆனால் அந்த இடத்த கூட கட்டி கொடு, கூறு வீடை கூட சின்னதாக கட்டி விடு, நான் எதனா கது கூட போட்டு கொடுத்துட்றேன் என் தங்கச்சிக்காக. உங்கள் அம்மா கொடுக்க சொல்லு காசு, நான் வேணா அப்புறம் வேணா கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் கூட பிறந்தவங்க. எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தல அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. மேடம் எங்கள் அம்மா என்ன மேடம் பண்ணுவாங்க? வயசானவங்க மேடம். எங்கள் அம்மா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. உங்கள் அம்மா வர சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க, உங்கள் பேர்? என் பேர் ஆண்டாள். அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தையிலே நான் தான் பார்த்துக்கிறேன். என் பொண்ணு பைத்தியமாக வந்து அந்த குழந்தைலாம் நான் தான் வளர்த்தேன். இது வரைக்கும் அவங்க வீட்டில் சைடில், அவங்க வீட்டு சைடில் அந்த குழந்தை கூட இட்டுமே வளர்க்கல மேடம். அதுதான் மனசு வருத்தமாக. இதெல்லாம் சூடு வச்சு விட்டுச்சு குழந்தைக்கு. பொண்ணு குழந்தை பிறந்து தான் அதுமாரி ஆயிடுச்சு. நான் தான் பார்த்துக்கிறேன். இப்போ கூட நைட்டில் பயமாக இருக்குது. நீ எப்படி சூடு வைக்கிறது வரை நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு? மேடம் நான் திருவண்ணாமலை, இது தனியாக மாமியார் வீட்டில் இருந்துச்சு. நான் தனியாக இருக்கிறேன் புள்ள வீட்டில் திருவண்ணாமலை சைடு இருக்கும்போது இது அப்படி எப்படி தான் சூடு வச்சுருந்தில்ல. நான் தான் அவலூர்பேட்டில் போயிட்டு தனியாக 2 பார்த்து 4000 ரூபாய் செலவு பண்ணி அந்த குழந்தைய நான் தான் காப்பாற்றேன். அந்த முதியோர் காசு தான் மேடம் சாப்பிட்டுங்கிறாங்க. அந்த முதியோர் காசு காசு அந்த 1000 ரூபாய் போடுறாங்க மேடம். இப்போ கூட கேட்குறேன், எவ்வளோ சம்பாதிக்கிற? ஒரு 5000 ஒரு 5000 கூட எடுத்துட்டா மீதி கூட நான் போட்டு கூட கூரையாக கட்டி விடுறேன், அது இருக்கட்டும், எங்கள் அம்மாலாம் தெருவில் விடாத அப்படின்னு சொல்கிறேன். இடம் இருக்கா? இடம் இருக்குது மேடம். இடம்லாம் இருக்குது. யாரோட இடம்? எங்கள் தங்கச்சியோடைய அவங்க மாமியார் விட்டுருக்காங்க கொஞ்சம் இடம். எத்தனை இடம் இருக்கு? ஒரு இடம் தான் மேடம். ஒரு 2 சென்ட் இருக்கு மேடம். எங்க?
கப்பலாம்பட்டில் மேடம், விழுப்புரம் மாவட்டம். ஆமாம் மேடம், தெருவில் தான். 5000 ரூபாயில எப்படி கூட கட்டுவீங்க? அவங்க 5000 மாப்பிள்ளை வீட்டு சைடில் ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5000, ஏதோ நான் என் தங்கச்சி கெட்டு போச்சு, நான் அந்த பசங்களுக்காக கொடுக்குறேன். இப்போ கூட அந்த பசங்களை ஹாஸ்டல் எடுத்துமே சேர்த்துட்டு வரேன். அதுக்கு எங்கள் தங்கச்சியுடைய அதான் மச்சினார் ஒரு பொண்டாட்டி கேட்குறா, நீ எதுக்கு இந்த பசங்களை எடுத்துமே ஹாஸ்டலில் சேர்க்குற, எதுக்கு சேர்க்குற, நீ யார் கெட்டு போய் சேர்க்குற அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், என் தங்கச்சி பசங்க நல்லா இருக்கட்டும் ஹாஸ்டலில், தெருவில் நாங்கள் பார்க்க என்னால் விரும்பலை. திருவண்ணாமலை நாங்கள் சேர்த்து வச்ச கூட அந்த பொண்ணு நைட்டில் வந்து எங்கள் பசங்களை கைத்து பிடிச்சிட்டான். என் தங்கச்சி, எனக்கு பிறந்த குழந்தை நீ எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு கல் தூக்கி அடிக்குது, அப்புறம் கத்தி இருந்தாலும் எடுத்துக்குது. அதனால் நாங்கள் எங்களுக்கு பயமாக இருக்குது நைட்டில். இப்போ எங்கள் அம்மா கூட வச்சுருக்குறாங்கன்னா நைட்டில் தூங்கும்போது பாதி நாள் போயிடுவாள். திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு தீர்த்தமலைன்னு ஒரு மலை இருக்குது மேடம். அதெல்லாம் அந்த 2 நாள் அந்த காட்டுக்குள்ளே இருந்தாங்க. நாங்கள் கிணறு குட்டை எல்லாம் தேடி பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்யறது, எங்கள் சித்தப்பா திருப்பூருக்கு போனார். அந்த டைமில் அந்த வயலில் ரோட்டில் நின்றுதான் குழந்தை வச்சுட்டு. அப்புறம் எங்கள் சித்தப்பா அந்த பஸ் விட்டு கண்ட்ரக்டர் டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்தி பிடிச்சிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சார், எம்மா பாப்பா கிடச்சிருச்சு நீ வந்துருமான்னு. அப்புறம் எங்கள் சித்தப்பா டீலாம் வாங்கி கொடுத்தா 3 டம்ளர் குடிக்குது அந்த குழந்தை. என்ன வயசு? அப்போல்லாம் வந்து 2 வயசு மேடம் அந்த பொண்ணுக்கு. இப்பெல்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் எங்கள் அம்மா தான் மேடம் எல்லாம் பார்க்குறாங்க. நான் தான் பார்த்துக்கிறேன். சொந்தக்கார வீடு, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க ஒரு தாவாரத்தில் தான் பார்த்துக்கிறோம். நைட் ஆகுனா தூங்காது, காலையும் போயிடும். 1 மணிக்கு ரோட்டுக்கு போவோம். திருப்பி நான் பின்னாடியே போயிட்டு வா தல்லுஸ்மே தப்பா நினைக்க, ஏய் வர்றா என் கூட ஏன்டா வரேன்னு அந்த கழுத்துக்கு அடிக்கும் நைட்ல. வரும் மேடம், இன்னும் அப்படிதான் நடந்து நரகத்துல அனுபவிக்கிறதுல மேடம். எங்க அம்மா அப்பாவது பெரிய அந்த பொண்ணு மட்டும் எங்கன்னா ஓம்பல சேர்த்து விடுங்க மேடம். நல்லா கூட வரட்டும், 1 வருஷம் கூட 2 வருஷம் கூட இருக்கட்டும், அந்த பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன் மேடம். ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப அனுபவிச்சிட்டாங்க. நேற்று கூட பாருங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க திருவண்ணாமலைக்கு வந்து அந்த வீடெல்லாம் கூட இறக்கி வச்சிருக்கிறேன். கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, கத்தி எடுத்து வெட்ட வர்றாங்க. அந்த டைமில் எங்களுக்கு பயம் வந்துச்சு, இப்படிலாம் பண்ணுறான்ட்டு எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அம்மா சித்தி ஓவர் அந்த மாதிரி பௌர்ணமி இந்த அம்மாசை இதெல்லாம் வந்து அதிகமாக பேசுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோன்னா வச்சுக்க எதுவும் தப்பாக நினைக்கிறேன், எங்கே பார்க்குறேன், என்னை போய் கொண்டு போட்டுலான்னு பார்க்குறியா, உன்னை சாவடிச்சு போட்டுருண்டியே, இப்படிலாம் பண்ணுற பேசுது மேடம். இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, பெரிய பொண்ணு நல்லா இருக்குது, இதுதான் எல்லாமே எனக்கு எடுத்து எதுவாக இருந்தாலும் இதுதான் எனக்கு. நானே எத்தனை நாளைக்கு மேடம் பார்க்குறது. நாங்களும் சின்ன வயசுலேருந்து அந்த பசங்களாம் வளர்த்துட்டேன். கூட வாட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த 2 குழந்தையும் பாண்டிச்சேரியில் இட்டுன்னு போய் குழந்தை பிறந்து எல்லாமே டெலிவரியிலேருந்து நான் கூட இருந்து பார்த்தேன். இப்போ வளர்ந்துட்டாங்க, வளர்ந்துட்டு கூட எங்கள் பொண்ணு இட்டுமே நான் வளர்த்துக்கிறேம்மா அந்த பையனை, விடுங்கம்மான்னு. அங்கே பொள்ளாச்சி சைடு வந்துச்சுன்னா எங்கன்னா போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு யாரு பேர் கெட்ட பேர் ஆகிடும், வேணாம் எங்கள் அம்மாவே வச்சுக்கிட்டோம்மா அப்படின்ட்டு எங்கள் அம்மாவே வச்சுன்னுக்குறாங்க மேடம். அந்த பொண்ணுடைய மாமியார் பார்த்துக்கவே மாட்டேங்குது. எப்படி மேடம் இது வரைக்கும் வயசுக்கே வந்துச்சு மேடம். காலையில் தண்ணி ஊற்றுவாங்களா, சாயந்தர டைமில் தண்ணி ஊற்றுவாங்களா மேடம். அந்த பொண்ணுடைய சித்தி அவங்க சித்தப்பெல்லாம் இருக்கிறாங்க. இந்த பாப்பா வயசுக்கு வந்துச்சு வான்னு. என்ன வயசு? 12 13 ஆக போகுது. கூப்பிட்றேன் அந்த பொண்ணுன்னா அந்த தங்கச்சியுடைய மச்சனை முண்டாட்டியே, நான் வர நேரத்தில் தான் நீ தண்ணி ஊற்றணும், நீ ஊசிச்சதுக்கெல்லாம் செய்யாத அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சரி கம்முன்னு இருந்தேன். அப்புறம் நைட்டு 9 மணிக்கு வந்து 10 மணிக்கு தண்ணி ஊற்றுறாங்க மேடம். இதே எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், வேணாம் உங்கள்கிட்ட ஒரு 5-10 கூட எடுத்துணும், 10 பேரை வச்சு நான் தண்ணி ஊற்றுறேன், அதெல்லாம் நீ வேணிலாம் அதெல்லாம் நீ சொல்லாத, என் தம்பி பொண்டாட்டி சொல்கிறதா நீ கேட்கணும். நைட்டு 10 மணிக்கு தண்ணி ஊற்றுறாங்க மேடம் அந்த பொண்ணுக்கு. நான் ஒரு பெரியம்மா, என் பேச்சு அந்த பசங்க கேட்குதுங்க, இருந்தாலும் அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு தண்ணி ஊற்றுறாங்க. அந்த பொண்ணு கேட்குது என்ன கேள்வி, அதெல்லாம் ஒரு கேட்குற கேள்வியா மேடம். ஒரு நாள் அந்த பொண்ணு வயசுக்கு வந்து ஒரு நாள் கூட ஒரு ஹோட்டலில் கூட ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கல மேடம். அந்த ஊருக்கே நாங்கள் சாப்பாடு செஞ்சு அப்புறம் நான் போட்டேன் மேடம். ஹோட்டல்லேருந்து வாங்கி வச்சு நம்ம தங்கச்சி சரியாக இருந்தால் விடுவார். எங்கள் பொண்ணுலாம் அப்படி பார்த்தா மேடம் நல்லா இருக்கும்போது கூட அந்த ஃபோட்டோலாம் வச்சுன்னுக்குறோம். நல்லா கல்யாணம் பண்ணோம், எந்த பிரச்சனை சொந்தக்கார மேடம் அவங்க. எனக்கு எங்கள் சின்ன மாமியார் வீட்டு பையனுக்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மேடம். அதுக்கு சோப்புலேருந்து எல்லாமே ஜாக்கெட்டு புடவைலேருந்து நான் தான் கொடுக்குறேன் மேடம். எனக்கு ஆம்பியம் இல்லை, நான் எப்படி போய்க்குது மேடம். அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு தலை வெட்ட போவேன், நட போவேன், அதை கூடியே தான் இட்டு போனோம், கூடியே தான் வரணும். 1000 ரூபாய் தராங்க. வீடு கூட பூசவே இல்லை மேடம், கட்டியிருக்கிறோம். எங்கள் வீட்டில் இருமா, நீ தெருவில் இருக்காதம்மான்ட்டு சாவி அவங்க கையில் கொடுத்துட்டுங்க, நான் பொறுமையாக பூசிக்கிறேன், நீ ஒரு ரூம் மட்டும் அழகாக பூசிட்டு நீங்கள் அதுக்குள்ளே படுக்காதீங்க நைட்டில், சொந்தக்கார வீட்டில் கூட பார்த்துங்க, பகலில் மட்டும் இருங்கம்மா உள்ளார
அப்படின்னு சொல்லி சாவி கொடுத்துருக்குறேன் மேடம் அவங்க கிட்ட. அந்த தைரியத்தில் அவங்க தம்பி, எங்கள் தங்கச்சியுடைய வீட்டுக்காரோடைய தம்பி என்ன சொல்கிறேன், அவங்க தான் பொண்ணு வீடு கட்டியிருக்காங்களா, அதில் இருக்கட்டுமே, எத்தனை நாளைக்கு மேடம் இருக்குது, வாங்க. அவங்க கண்ணு கூட பாவம் மேடம், எதுனா ஒன்று பண்ணுங்க மேடம், அவங்க கண்ணு பாருங்க. நாங்கள் எதுவுமே கேட்கறது மேடம், நம்ம தங்கச்சி வாழ்க்கையே போயிடுச்சு. தம்பி உங்க பேர் என்னப்பா? பேர் அன்பழகம் மேடம். என்ன வேலை செய்றீங்க? கூலி வேலை தான் மேடம். அம்மா இங்க உட்காரு. உங்க அம்மாவாப்பா? ஆமாம் மேடம். எப்படி கல்யாணம் பண்ணீங்க உங்க பொண்ணை? லவ் மேரேஜா? இல்லை, லவ் பண்ணல, கேட்டுதான் மேடம் கல்யாணம். கேட்டு தான் கல்யாணம் பண்ண மேடம். அப்பெல்லாம் நல்லா இருந்தா? அப்போல்லாம் நல்லா இருந்தாங்க மேடம். எப்போ இந்த பிரச்சனை வந்ததுப்பா? இது வந்து உங்கள் பொண்ணு பிறந்து ஒரு 6 மாதம் இதுமாரி ஆகிட்டாங்க மேடம். என்ன ஆச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அவங்க பிறந்து ஒரு 6 மாதம் இதேமாரி பேசுறது, அப்புறமேரி தான் எங்களுக்கு தெரியும் அதேமாரி. என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அவங்க வந்து மேடம் குழந்தை பிறந்துச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு மேடம். 3 மாதம் ஆனோடனே அவங்க தானாகவே, 2வது குழந்தை தான், தானாகவே பேசினாங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பேசினாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், ஏதோ இப்போ காற்று கருப்பு ஏதோ பிடிச்சிருக்குதுன்ட்டு ஊருக்கு தான் எங்கள் மச்சினே கூட்டின்னு வந்தார். எனக்கு மச்சினை எங்கள் வீட்டுக்காரோடைய சித்தப்பா பையன்தான். அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு ஊருக்கு இட்டுன்னு போனோம், சாமியார்கிட்ட இட்டுன்னு போய் சரவுலாம் போட்டு சாமி பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, சரியாயிடும், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு. அங்கே போனோடனே அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு. அதிகமாகவோ நாங்கள் இட்டுன்னு போன பாரு, அவங்க விபூதிலாம் பிடிச்சி கொடுத்தாங்க, சரி வச்சுன்னு இருந்தாங்க. இது என்ன பண்ணிச்சு, அப்படியே நைட்டில் யாருக்குமே தெரியாத குஜராத்துக்கு போயிட்டாங்க, ட்ரெயினில் ஏறி போயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இது எங்கன்னா போயிடுன்னு சொல்லிட்டு என் நம்பரை எழுதி ஒரு பை கூடயே வச்சுருப்பாங்க அவங்க, ஒரு கவர் மாரி குழந்தை துணியெல்லாம் வச்சுன்னு, குழந்தை இப்படி இடிக்குவாங்க, ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க. குஜராத்துக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. குழந்தைய எடுத்துட்டு ட்ரெயின்லயே போயிட்டாங்க. 3 மாசமா குழந்தை? 3 மாசம் குழந்தை மேடம். நாங்கள் குழுவில் இருக்கிறோம் மேடம். குழுவில் 20,000 என் பொண்ணு கையில் கொடுத்து தேடி கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய. எப்படி கண்டுபிடிச்சிங்க? நாங்கள் என்ன பண்ணோம், சரி எங்கெங்கேயோ நாங்கள் இந்த மாதிரி கேட்டு நடந்தோம், எங்கேயோ போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அவர் வந்து திருப்பூர், அந்த பாஷை தெரியாது, அந்த குஜராத்தில் பேசுகிற பேச்சில் எங்களுக்கு தெரியாது, பூரா வந்து சேட்டுங்க தான் மேடம் அந்த பக்கம். அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பூர்லேருந்து அந்த பைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு போலீஸ் விட்டு ஆராய்ச்சி பார்த்துருக்காங்க. அப்போ என் நம்பர் இருந்தது, அந்த நம்பர் கால் பண்ணி திருப்பூர்லேருந்து அவங்க தமிழ் பேசுனாங்க. இதுமாரி ஒரு குழந்தை, ஒரு பொம்பளை ஒல்லியாக இருக்குது, கொஞ்சம் மாங்கலராக இருக்கிறாங்க, குழந்தை இருக்குதுன்ட்டு அவங்க கேட்டாங்க. என் நம்பர் தாங்க இது, இந்த மாதிரி பூச்சின்னுட்டு ஒரு ஊரில் இருக்கிறாங்க, 3 நாள் ஆகும் போக. இந்த 3 நாள் நாங்கள் ட்ரெயினில் தான் மேடம் போனோம், சென்னையிலேருந்து ட்ரெயின்லேயே போனோம். போயிட்டு அந்த லாஸ்ட் ஸ்டாப் அங்கே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் நம்பர் கொடுத்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவங்க ஏற்கனவே எங்கள் நம்பர் அங்கே வச்சுருக்குறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில். அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்களே எங்களை ஆட்டோவில் கூப்பிட்டு அந்த போலீஸ் வந்தார். அந்த ஊர் தலைவர் தான் வச்சுருந்தாங்க, ஒரு ஸ்கூலில் அனாதை ஆசிரமம் மாதிரி பசங்களை வச்சுருக்காங்க, அதில் விட்டு வச்சுருந்தாங்க. குழந்தை கத்திங்க எடுக்குது மேடம். அப்புறம் நான் போயிட்டு குழந்தை தூக்கி கடையில் போயிட்டு சாயானா அங்கே வெறியும் இந்த டிக்கெட்ஸன் மாதிரி தராங்க, அது போய் குழந்தைக்கு கொடுக்க முடியாதுல்ல. அப்புறம் நாங்கள் என்ன செய்யுதுன்னு இனிமேல் புரியல. நாங்கள் இங்கேருந்து கூழெலாம் கொஞ்சம் செஞ்சு ஒரு தூக்கில் போட்டுக்கணும், புளிச்சுக்கிற சாதத்தை கொஞ்சம் கலாரி கொஞ்சம் எடுத்துன்னு போனோம். அந்த கூழை கொஞ்சம் கரைச்சி குழந்தை கொடுப்பாட்டி குழந்தை சூழ்ந்து கீழே விழ பார்க்குது மேடம். இந்த குழந்தைக்கு பாலே அப்படி யார் இருந்தாலும் மேடம் குழந்தைக்கு அப்படியே பால் கொடுப்பா. ஆளுங்க இருக்கிறாங்க, ஒரு மறைவாக கொடுக்குன்றதான் கிடையாது. குழந்தை அப்படியே கத்த பார்ப்பா மேடம். இப்போ கூட நீங்கள் பேச்சு கொடுத்தீங்க, கெட்ட வார்த்தை பேசுது. கண் எப்படி ஆச்சு? அவங்க பண்ண போது தான் மேடம். என்ன ஆச்சு? படுத்துட்டு இருக்கு பார்த்து வீட்டில் வெட்டிட்டாங்க, கத்தியால் தூக்கிட்டு இருக்கும்போதே வெட்டிட்டாங்க. அப்படியே தூங்கி போச்சு மேடம், கண்ணே இல்லை சுத்தமாக. இதில் தூக்கத்தில் அப்படியே வெட்டிடுச்சியா. குழந்தை பட்டுங்குதுன்னு குழந்தை தூக்கி ஆண்டாண்டு போட பார்த்து முதுகில் வெட்டிட்டான். பகல்லையே 12 மணிக்கு. இவங்க கண்ணு வெட்டிட்டாங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பஸ்ஸு ஸ்டாப் ஆகி போச்சு, நான் வரவே முடியல மேடம். எங்கள் வீட்டுக்காரே இன்னொருத்தர் இட்டுன்னு வந்து அது மெட்ராஸில் தான் இட்டுன்னு வந்து சேர்த்து அப்புறம் தான் அந்த கண்ணு சரி பண்ணாங்க. இந்த காசெல்லாம் செல்லாமே இருந்துச்சு மேடம். அந்த டைமில் அந்த கண்ணு ஹாஸ்பிட்டல் தான் வச்சுங்க, 1 மாதம் வச்சுருந்தோம் மேம் ஏற்றுமே அந்த ஹாஸ்பிட்டல். அப்போல்லாம் காசு செல்லாத ஒரு இதுவாக இருந்துச்சு பாருங்கள். அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், கண்ணு ஹாஸ்பிட்டலில். உங்களுக்கு உங்கள் வைஃபை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப உயிராக இருப்பார் மேடம், உயிராக இருப்பார். வேற பொண்ணே நான் சொல்லுவேன் மேடம், மனைவி தவிர எனக்கு யாரும் வேணாம். இன்னொருத்தர் நான் தான் எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்கேன் மேடம். இன்னொருத்தர் எவ்வளோ பேர்லாம் நான் நாட்டில் பார்த்துருக்கேன். துணி போட்டு படுக்கிறோம் மேடம், தனி பொண்டாட்டி புள்ளியாட படுக்கிறவன்
தனியாக கிடக்குறான். அவளை கண்டாவே இவனை கண்டாவே பிடிக்கல. நீங்கள் தான் மேடம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணுறது? உங்களுக்கு என்ன பண்ணினா கரெக்டா இருக்கும்? அவர் கண்ணு எதனா ஒன்று பண்ணணும். வந்து இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடு கூட ஒரு சீட்டு கூட போட்டு கொடுத்துருங்க. பாவம் அவங்க எங்கன்னா போயிட்டு வந்தால் கூட தெருவில் தான் படுத்துங்கிறாங்க மேடம். இவரும் வந்தாலும் தெருவில் தான் பத்து வைக்கல. இடம் இருக்காம்மா? இடம்லாம் இருக்குது, இடம் இருக்குது, கட்ட முடியல. எவ்வளோ செலவாகும் கட்டுறதுக்கு? சிம்பிளாக கட்டுனா ஒரு 1.5 லட்ச ரூபாய் ஆகும் மேடம். நீங்க 5000 ரூபாய் கீத்து மேடம், கீத்து தென்னங்கீத்துலேயே கட்டுற மாதிரி சொன்னேன் மேடம். இடம் இருக்கு, ஆனா இன்னைக்கு உடைய விலைவாசி எப்படி எப்படியோ போகுது. நீ ஏதாவது ஒரு கொட்டை மாரி போட்டு எங்க அம்மாவையும் உங்க பொண்டாட்டியும் விட்டுரு, நம்ம ஆஸ்பத்திரி மூலியமா போனா அது இப்ப பொண்ணுக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துடும் மேடம். ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆளு கூடயே இருக்கணும். இங்கே உட்காருமா இங்கே உட்காரும்னா தள்ளி 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 போச்சுனாக்கா அங்கே உட்காருனா அப்படியே ஓடிடுறான். ஓடிடும். அவங்கள வர சொல்லுங்க. வாட்சி பிள்ளை அண்டாண்டு ஒருத்தர் உட்காரணும் நைட்டில் பார்த்துக்கணும், இல்லைன்னா கிளம்பி போயிடுவோம். நானும் விட மாட்டேன், பொண்ணுன்னு திட்டி வாட்சி பிள்ளை அப்படியே உட்காந்துன்னு இருக்கணும் மேடம். எங்கே போனாலும் கூட இட்டுன்னு போயிடுவேன் மேடம் நான். வணக்கம்மா. உங்க பேர் என்னம்மா? பசங்க இருக்காம்மா உங்களுக்கு? சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம். காஃபி டீ ஏதாவது வேணுமா? வேண்டாம் வேண்டாம். இங்க போய் ரெஸ்ட் எடுங்க. 5 நாள் ஆனாலும் 10 நாள் ஆகும் குளிக்காது மேடம். மேடம் வீடு தூரமானா குளிக்கத்துல பல்ல வளகத்துல நானும் திட்டினா வரையும் பேசுவோம். சரி நம்ம பொண்ணு அதுக்கு எதனா ஆயிடுமான்னு என் பொண்ணு தான் பயமா இருக்குது. போ மேடம், தூக்கத்தில் எதனா பண்ணிட்டு பார்த்துக்கிறேன் மேடம். பையனை இதில் குத்திட்டு கல்ல குழந்தை பொண்ணு உக்காருது. அப்படி ஆச்சு அப்போ பற்ற வச்சுட்டா நல்லா இருந்த அது மாரி பாப்பா கூட குழந்தை வந்துருக்காங்க பாருங்க மேடம். இந்த இது இடத்துல என்ன ஆகும்னு எங்களுக்கு பயமா இருக்குது மேடம். இந்த பக்கமே இருக்காது, எல்லாமே நெருப்பு வாரி போட்டான் குழந்தைல. குழந்தை துடிச்சிருக்கு. துடிச்சிருக்கோம். எங்க பையன் போட்டு தள்ளி சரியான அடி அடிச்சிட்டான் மேடம். எங்க பையன் எப்படி வரும்? அக்கம் பக்கங்கிறவங்களாம் அந்த கண்ணு வெட்டுறதுக்கு ஒரு பொம்பளை தவறாத அடிச்சாங்க மேடம் என் தங்கச்சியை. நாங்க அப்ப கூட தடுக்கல, கண்ணே போயிடுச்சே மேடம். ராரி ஓட்டியிருந்தாப்புல மாசம் தெரிஞ்சு பண்ணலையம்மா? தெரிஞ்சு பண்ணலதான், கண்ணே போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு மேடம். ஒரு வாழ்க்கையும் போயிடுச்சு. பொண்டாட்டி புள்ள வச்சுன்னு குடும்பன்ற மாதிரி இல்லையே மேடம், வேலையும் போயிடுச்சு. வேலையும் போயிடுச்சு. ராரி பெரிய ஆள் வேலை செஞ்சுன்னு கண்ணு வலிக்குது. பெரிய ஆள் கூலி வேலை, பில்டிங்ல தங்கி இந்த கொசுல கூட அந்த பையனை வச்சுக்கின்னு இந்த ஹாஸ்டல் நான் தான் இப்போ சேர்த்த பிறகு அந்த பையன் லீவில் கூட்டின்னு வராப்புல. அதுக்கு முன்னெல்லாம் கூட்டின்னு வரதில்ல மேடம். நீங்க வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா எப்படிம்மா? சேஃப்டியே கிடையாது மேடம். அந்த குழந்தைலேருந்து அந்த பசங்களை பால் வாங்கி பால் டெய்லி வாங்கணும் மேடம். டெய்லி 1/2 லிட்டர் பிள்ளைங்களை காப்பாற்றினேன். இப்போதான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு என் பொண்ணு போய் ஹாஸ்டலில் சேர்த்து எவ்வளோ அனுபவிச்சிட்டாங்க மேடம் எங்க அம்மா. எங்கள் மருமகன் பார்த்துக்கிட்டு குழந்தை ராவலா இதை விட சரி எங்க அம்மா தான் நான் தான் பார்ப்பேன் மேடம். அந்த பசங்களை கூட நான் தான் வளர்த்தேன். அந்த 2 பிள்ளைங்கள நான் பார்ப்பேன், அவங்க பார்ப்பாங்க. இவங்க எப்போனா வந்தாங்கன்னா பார்ப்பாங்க. எங்க அம்மா தான் மேடம். ஏதோ வளர்த்து விட்டேன். அவங்க எங்க அம்மா வந்து இப்போ கூட நான் அந்த இடத்துல வந்துருக்க மாட்டேன் மேடம். எங்க அம்மாக்கு எதிர ஒன்று ஆச்சுன்னா இந்த பொண்ணுக்கறி இந்த பசங்கறி எங்களுக்கு என்ன மேடம்? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு தான் எனக்கு புரியல. எங்க தங்கச்சி வந்து நல்லா ஹோம்ல எங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் மேடம். இவங்க தங்குறதுக்கு தயவு செஞ்சு ஒரு வீடு ஒன்று சின்னதாக சீட்டு போட்டு நாங்களும் முயற்சி பண்ணி பார்க்குற முடியல மேடம். இந்த பசங்களுக்காக தான் மேடம் கேட்குறேன். என்னை கண்டாவது மேடம். அவளுக்கு ஊதாங்கலையிலே அடிச்சுட்டா, முடி பிடிச்சிக்கின்னு என்ன இதில் பிடிச்சி அப்படியே இறுக்கிட்டா. அந்த கையை பிடிச்சி எடுக்கவே முடியல. இப்படி பிடிச்சின்னு மேடம் சொந்தக்காரர்கிட்டலாம் போயிட்டு நாங்கள் கேட்குறது இல்லை மேடம். வீடு கட்டி கொடுத்ததுனால உங்க பிரச்சனை முடிய போறது இல்ல. மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? மிஸ்டர் தாஸ் இருக்காரா? இதான் மேடம், எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ஒரு 2 வாரம் வாழ்வைங்க மேடம். அந்த அடி அடிச்சது 2 வாரம் போனோம் மேடம் ஹாஸ்பிட்டல். எல்லாம் ரத்தம் வந்துடுச்சு, போட்டு இருக்குன்னு. இப்போ அவருக்கு டிசபிலிட்டி இருக்கிறதுனால அவருக்கு மந்த்லி பென்ஷன் வரதுக்கு ஏதாவது வழி இருக்கா பார்க்கணும். அது ஒன்று பண்ணணும். அடுத்தது
இவங்க வைஃப் வந்து மென்டலி சிவியர்லி இல். கண்ணை வெட்டினது அவங்க தான். குழந்தை மேலே நெருப்பு போட்டு குழந்தைக்கு சோஷி மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் சேதம் ஏற்படுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் பென்ஷன் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கா? இல்லை, இவங்க பசங்க wife. இருக்காங்க. இல்லை மென்டல் டிசார்டருக்கும் இவருக்கும் நம்ம அதை அப்ளை அதை பண்ணலாம். அப்ளை அதை பண்ணலாம். அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆடியன்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இவங்களுக்கு வீடு சாங்ஷன் ஆகிறது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வீடு சின்னதாக சிம்பிளாக கட்டுற மாதிரி ஒரு 50,000 ரூபாயில் பண்ண முடியும். பண்ணலாம் மேடம். பண்ணி விடுவேம்மா, பண்ணி விடுவேம்மா. உங்களுக்கு நல்லதாக இருக்கு மேடம். அங்கே அது ஒன்று பண்ணணும். அது இல்லாமல் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். ஆமாம் மேடம், ரேஷன் கார்டு இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது இருக்கு மேடம். சார். அந்த பொண்ணு மட்டும் நல்லா டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. ஆ, அது என்ன பண்ணுறோம் இந்த உங்களுக்கு அப்ளை அவங்க ஒரு வருஷம் கூட இருக்கட்டும் சார், அவங்க ஒரு வருஷம் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், நான் வந்து கூட பார்க்குறேன். அவங்க நல்லா ஆகிட்டாங்கன்னா போதும் சார் எங்களுக்கு. இவர் வந்து அவங்க பொண்டாட்டி இதுமாரி ஆயிட்டாங்கன்ட்டு கல்யாணமும் பண்ணிக்கல. இவரும் நடு ரோட்டில் தான் சார் படுக்கிறாரு. வந்திருக்காங்க. வேற பொண்ணு பார்த்து கட்டு அப்படின்னு சொன்னா கூட உன்னை நான் அடிச்சே போட்டுருவேன். என் பொண்டாட்டியோட வேற பொண்ணா, எனக்கு என் பொண்டாட்டி செத்தா கூட அதாக கூட போயிடுறேன் நான் அப்படின்றான் சார். பெரிய ஆள் வேலை தான் செய்கிறான், இதான் மெட்ராஸில் தான் இருக்கான். கண்ணு வலிக்குதுன்றான். சிமிட்டி மூட்டை தூவறது, காங்கிரீட் போகிறதுலாம். பொண்டாட்டி புள்ளியோட நல்லா இருக்கணும் சார். நாங்கள் 2 பேரும் இருக்கிற வச்சு தான் பக்காவாக ஃபாலோ பண்ணணும் தாஸ். ஹலோ ஹாய் சுரேதா. மேம், சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. ஹவ் ஆர் யூ? ஓகே, பை காட் ப்ளீஸ் மேம். சொல்லுங்க மேம், நான் ஷோலேருந்து தான் கூப்பிடுறேன். சொல்லுங்க மேம். ஒரு சிவியர்லி மென்டலி எஃபெக்டட் ஒரு கேர்ள் வந்திருக்காங்க. 2 குழந்தைங்க. செகண்ட் டாட்டர் பிறந்ததுக்கு அப்புறம் 3 மந்த்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு, தனியாக பேசுறது அந்த மாதிரி. அப்போ அவங்க ஏதோ ஒரு பூஜாரிகிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த பொண்ணு வந்து 2வது குழந்தை 3 மந்த்ஸாக இருக்கும்போது ட்ரெயினில் ஏறி எங்கேயோ போயிட்டா, குஜராத்துக்கோ எங்கேயோ. அப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் சம்ஹவ் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை வெட்டிட்டா. அவருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. ஐயோ. அதுக்கப்புறம் குழந்தை 6 மாதம் குழந்தை மேலே நெருப்பு எடுத்து போட்டு குழந்தைக்கு ஒரு பிரெஸ்டே கிடையாதான். ஸோ இவ்வளோ சிவியராக இருந்திருக்கு. ஆனால் அவங்க அட்மிட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணோட அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க, அப்பா கிடையாது. அம்மா வந்து கூலி வேலை போகிறது இடத்துக்கெல்லாம் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த பொண்ணோட குழந்தைங்களுக்கு 14 years and 12 years ஹாஸ்டலில் சேர்த்துருக்காங்க. இப்போ என்னன்னா, ஐ கேன் see her, she's in a very bad condition. I presume எனக்கு தெரியல, ப்ராபப்ளி இந்த போஸ்ட்மார்ட்டமோட எக்ஸ்ட்ரீம் கேஸாக இருக்கலாமோ தோணுறது. இருக்கலாம். செல்ஃப் டாக் எல்லாம் பொதுவா அது டிப்ரெஷனா இருக்கும் மேம். இது செல்ஃப் டாக் லாஃப்டர்லாம் இருந்துச்சுன்னா, அப்படி இவ்வளவு அக்ரெஷன் இருந்துச்சுன்னா இல்னஸாவும் இருக்கலாம். அவங்க மெடிகேஷனே ஆனா இது வரைக்கும் எடுத்தது இல்லையா மேம்? மருந்து எதுக்குமே இல்ல, இதுவரை எடுத்தது இல்லையா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா ஓடி ஓடி போயிடுறாங்க. போயிடுது. பாம்பாய் கூட போயிட்டாங்க மேடம். ப்ராபப்ளி அந்த ஒரு இது இருக்கிறதுனால, மேபி அவங்க ரொம்ப நாள் நெக்லெக்ட் பண்ணதுனால இது அக்ரிவேட் ஆயிருக்கலாமா என்ன, அது நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன, கேன் ஷி கெட் சம் ஹெல்ப் சுரேதா? எஸ் மேம். இப்ப என்னன்னா, குழந்தைங்க அவங்க கூட இல்ல, they both are in the hostel. நான் என்ன கேக்குறேன்னா, அம்மாவும் இந்த லேடியுமா ஒண்ணா வர முடியுமா? அம்மா நீங்க போவீங்களா, ஹோம்க்கு போவீங்களா, உங்க பொண்ணு கூட போவீங்களா? அவங்க வரேன்னு சொல்றாங்க. அப்ப வந்துருட்டும் மேம். அவங்க எங்களுக்கு வந்து இப்ப எம்ஐ ஹோம் வந்து சோமங்கலம் தான் மேம். ஓகே, அது வந்து இட்ஸ் நியர் தாம்பரம், கடப்பை பக்கத்துல இருக்கு மேம். அது சரி.
நான் அவங்க வந்துடலாம். ஆனா நீங்க as usual நீங்க உங்க லெட்டர் ஹெட்ல இல்லைன்னா உங்க இதுல ஒரு ரெஃபரல் கொடுத்துடணும். சரி. நாங்க போலீஸ் மெமோ வாங்கிடுவோம் அதை ஒரு பேஸ் பண்ணி. அப்புறம் we will start treatment ma'am. நாங்க முக்கால்வாசி அவங்களை IMH கூட்டு போவோம். IMH கூட்டு போய் கவர்மெண்ட்ல அந்த மென்டல் ஹெல்த் இதுல சர்டிபிகேஷன் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் தொடங்குவோம். அவங்க இது வரைக்கும் மருந்து சாப்பிடாததுனால ஒருவேளை மருந்து சாப்பிட்டா நல்லா சுகமாக வாய்ப்பு இருக்கு. We can see, we'll see. அம்மா கூட இருந்தா பெட்டரா இருக்கும். சடனா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுல எங்க மத்த விமனுக்கு யாரும் கிடையாது, வேற வழி கிடையாது. ஆனா இவங்களுக்கு அம்மா இருக்கிறதுனால அம்மா கூட இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு. 2 பேருமா இருந்தாங்கன்னா நாங்க பார்த்துப்போம். இவங்க அக்ரெசிவால இருந்தா நாங்க பார்த்துப்போம். அதுதான் சுரேடா, எனக்கு என்ன 2 கவலையா இருக்குன்னா, ஒன்று ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்கன்னு சொல்றாங்க, நைட் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு. ஆனா 12 வருஷமா இவங்க மேனேஜ் பண்ணிருக்காங்க இல்லையா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாம. அதுவே ரொம்ப அதிசயமா இருக்கு எனக்கு. தூங்குவாங்களா? தூங்கலாம் மாட்டாங்க மேடம். தூங்க மாட்டாங்க மேடம். தூங்க மாட்டாங்க. 1 மணிக்கு ஏஞ்சி போயின்னு அப்படியே 1 மணிக்கு ரோட்ல போய் நடக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். ஆமா ஆமா. தூங்கலாம் மாட்டாங்க மேடம். அவங்க சொல்றாங்க தூங்குறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு மெடிகேஷன் கொடுத்துதான் ஆகணும். அது சைக்கியாட்ரிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்க செட்டில் ஆன பிறகுதான் நாங்க வெளியில இறைச்சி கூட கூட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் we cannot make her ஸ்லீப்லெஸ்ஸா அப்படி வச்சிருக்க முடியாது இல்லையா அங்க. அதனால உடனே சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து நாங்க மெடிகேஷன் தொடங்கிடுவோம். அம்மா கூட இருந்தா ஓகே. மத்தபடி எந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. வேற எந்த உடம்புக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. ஒண்ணும் இல்லையா? she looks fit. ஓகே மேம். அப்பா அனுப்புங்க மேம். சரி, அப்ப இன்னைக்கு அனுப்புறீங்களா? நாளைக்கு காலையில வரட்டும். இந்த சோமங்கலம் லொகேஷன் சோமங்கலம் எனக்கு எனக்கு என்னோட வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுங்க. நான் உங்க நம்பர் மிஸ்டர் தாஸ், இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், அவருக்கு கொடுத்துடுறேன். அண்ட் எங்க சைட்லேருந்து நாங்கள் ஏதாவது பண்ணோம்னா அதுவும் சொல்லுங்க மிஸ் சுரேடா. ஒன்றும் இல்லை மேம், இந்த லெட்டர் தான், இந்த ப்ரொசீஜர் ஆஃப் கெட்டிங் இன் அந்த லெட்டர் தான் ஃபார்மலாக எங்களுக்கு இருக்கணும் ரெக்கார்டுக்கு. மற்றபடி டாக்குமெண்டேஷன் தவிர ஒன்றும் இல்லை. வில் கீப் யூ அப்டேட். வாட் அபவுட் த அதர் கேர்ள் சுரேடா? இன்னொரு பொண்ணு அனுப்பிச்சிருந்தோமே, பழனி அம்மாவா? ஆமா. ஷீ இஸ் டூயிங் ஃபைன் நவ். ஐ saw her. ஓகே, நான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தேன் மிஸ் சுரேதா. அப்போ எனக்கு உங்களை கிடைக்கல. ஆமா, ஏதாவது தேவைப்படுறதா, என்னது வேணுமான்னு கேட்கறதுக்கு தான் நான் கூப்பிட்டுருந்தேன். ஓ இல்ல, ஷீஸ் ஓகே மேம். ஒண்ணும் வேண்டாம். பாவம் அவங்க கொஞ்சம் சிவியர்லி சேலஞ்ச் இல்ல, அவங்க தைக்கவும் கம்மி. அதனால அவங்க ஷீஸ் ஒன் ஹார்ம்லெஸ் திங். ஷீஸ் டூயிங் ஃபைன். ஓகே ஓகே, தேங்க் யூ ஸோ மச். நான் இவங்களை அனுப்புறேன் நாளைக்கு காலையில். ஓகே, தேங்க்யூ சுரேடா. நாளைக்கு காலையில் நான் சுரேடாவோட நம்பர் கொடுத்துட்றேன். இவங்க கிட்ட போயிட்டு நல்லபடியாக திரும்பி நார்மல் வாழ்க்கைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ நாள் அவள் சர்வைவ் ஆயிருக்காங்கன்னா நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா தான் மேடம். எப்படி நான் சமாளிச்சீங்கன்னு தெரியலம்மா. முதல்ல அவளோட ட்ரீட்மெண்ட் எங்க அம்மா தலையில நீங்க கூட போய் இருந்துடுங்க, ட்ரீட்மெண்ட் பாருங்க. அதுக்கப்புறம் வீட்டை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாதுமா. அது எப்படியும் பண்ணி கொடுத்துடுறோம், கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு வகையில பண்ணி கொடுத்துடலாம். நேர்கள்ட்டையும் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் வரும், இல்லைன்னா நாங்களே கூட பண்ணி கொடுத்துடுறோம், கவலைப்படாதீங்க. அது இப்போ யோசிக்காதீங்க அதை பற்றி, அது அங்கே இருக்கட்டும். தாஸ், இது ப்ராப்பர் இது இருக்கணும். ஆமாம். அண்ட் நேர்கள்ட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், எங்களுக்கு ஒரு 50,000 ருபீஸ் இருந்தால் அவங்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கு ஒரு இடம் பண்ணி கொடுக்க முடியும், ஒரு ஷெல்டர் போட்டு கொடுக்க முடியும். 50,000த்துல பண்ணிடுவீங்களாம்மா? அவங்களுக்கு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்க உள்ளே படுத்துப்பாங்க. அவர் உள்ளே படுத்துப்பார். இந்த அம்மா அப்புறமா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு திரும்பி போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். மீன்வைல் இவங்க பென்ஷனுக்கு 2 பேருக்கு பென்ஷனுக்கும் அதுக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ IMHக்கு கூட்டிகிட்டு போய் தான் பண்ணுவாங்க. மிஸ் சுரேடாவே இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க, அங்கேயே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு அவள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க.
மெடிசின் தேவை சரிங்க மேடம். அவங்களுக்கு. தனலக்ஷ்மி முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா? ஓகேயா? இப்போவே பேசிடுங்க. நாளைக்கே கூட்டிகிட்டு போகணும். நாளைக்கு ஃபஸ்ட்டு அது நடக்கட்டுமா, அதுக்கப்புறம் வீட்டோடு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வரும், அந்த ஹெல்ப் வந்ததோடு சேர்த்து நம்ம ஏதாவது ஒன்று போட்டு பண்ணி கொடுக்கலாம். சரிங்க மேடம். எந்த ஊர்? திருவண்ணாமலை. நான் திருவண்ணாமலை. எங்கள் தங்கச்சி ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம் கப்பலாம்பாடிங்க, அவலூர். அங்கதான் உங்களுக்கு வீடா? இடம் அங்கதான் அங்கதான் இருக்கா? இடம் இருக்கு. ஆமாங்க. நான் திருவண்ணாமலை, எங்களுக்கு சொந்த வீடு. சரிம்மா, இப்ப நான் என்ன கேக்குறேன், யாரு கெட்டி கொடுப்பாங்க? பைசா மட்டும் கொடுத்தா? பைசா நாங்கள் இருக்கிறோம் மேடம். எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும் கட்டுற இடத்த, எங்கள் வீடு கட்டியிருக்காங்கல்ல, அந்த ஆளை வச்சு நாங்கள் கொம்பு கொடியே வாங்கிக்கலாம். சரி, அது என்னது, எவ்வளோ ஆகும், ஒரு கொட்டேஷன் அனுப்புங்க. அது கொஞ்சம் ப்ராப்பர் ஃபாலோ. மேடம் பாருமா, பார்க்குறேன். நீங்களே உங்க பேர் என்னம்மா? சொல்லுங்க பேர். பேர் கேட்குறாங்க. பேத்தி தான். ஜோதி, நல்லா இருக்கீங்களாம்மா? கேக்குதா? நல்லா இருக்கீங்களா ஜோதி? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சித்தியை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் மற்ற விஷயங்கள்லாம். சரியா? உங்களுக்கு கையெழுத்து கும்பிடு, நீ ஹெல்ப் கேட்டல. அதெல்லாம் பரவாயில்ல, கையெழுத்து கும்பிடு. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஓகே. குழந்தை இருக்கா ஜோதி உங்களுக்கு? பசங்க இருக்கான்னு கேக்குறாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட்மா. டேக் கேர். நன்றிங்க மேடம். நன்றி. நீங்க வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு கூட்டிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வரணும். எனக்கு ஷாக். எவ்வளோ தூரம் சமாளிச்சிருக்காங்க, எவ்வளோ கஷ்டம், எத்தனை வாட்டி தொலைஞ்சு போய் தேடி பிடிச்சி. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தைங்களுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த தாயும் தான். அந்த பையன் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துட்டு கூட அந்த பொண்ணை கைவிடலை. எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம், என்னால் நம்ப முடியலை. இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ பிரச்சனையிலையும் இதை தாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பெரியம்மா. அவங்க எவ்வளோ தூரம் அக்கறை எடுத்து பண்ணுறாங்க. இதுதான் குடும்பம் சொல்லுறது. காசு பணம் மட்டும் இருந்தால் பத்தாது இல்லையா? இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுதான் சொத்து. ஐ திங்க் ஏழைகளுக்கு, இவங்கள மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் சொத்துன்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே நம்ம பண்ணுவோம். நீங்கள் யாராச்சும் வந்து இந்த குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளால் முடிஞ்சது பண்ணி அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படணும். மிஸ் சுரைதாட்ட அனுப்பிச்சா தனலக்ஷ்மி குணமாயிடுவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி பல பேர் அங்கே போயிருக்காங்க, நல்லபடியாக குணமாகி திரும்பி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா குணமாகி அவங்க திரும்பி போய் அவங்க கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தனலக்ஷ்மிக்கும் குணமாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பிறவியிலேயே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அது சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் அ மெடிக்கல் பர்சன். ஆனால் இந்த போஸ்ட் டெலிவரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெண்டன்சி இருந்ததுன்னா போஸ்ட் டெலிவரி அதை சர்ஃபஸ் ஆகிறதுக்கு, அது வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சொல்லுவாங்க. அது ப்ராபப்ளி அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம். நாளைக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணினா நமக்கு வில் கெட் அ கிளியரர் பிக்சர். பட் த ஃபேக்ட் இஸ் தட் இவ்வளோ சிவியர் கேஸ், இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துட்டு எப்படி சர்வைவ் ஆனாங்க? அவங்கள அடிச்சிருக்காங்க, அவங்கள யூனோ மேன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்படியும் அந்த தாய் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? என்னால் நம்ப முடியல. உங்கள் உதவி இந்த குடும்பத்துக்கு தேவை. நீங்கள் யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை கூப்பிடுங்க, நம்ம டைரெக்டாக அவங்கள கனெக்ட் பண்ணி விடுறோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
ரஷ்மி மேடம் அம்மாவுக்கு எல்லாருக்கும் நன்றி.